வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு நல்ல 4 ரோலில் பெரிய சைஸு கூடங்க. இந்த கூடை வந்து நான் மேக் பண்ணல, எனக்கு இது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய சைஸ் கூட போட்டிருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும், டிஸ்கோ வயரில் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இந்த என்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும். ஹேண்டில் பாருங்கள், 3 வேர் ஹேண்டில் வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இன்னர் வேர் வந்து எதுவுமே கொடுக்கல. ஆனால் இது நல்லா பெரிய கூடை அப்படின்றதுனால அவங்க எனக்கு இந்த ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூடையோட பேஸ் பாருங்கள், நல்லா அகலமாக இருக்குது. பட் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதுக்கு அட்டை போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்க்கு அட்டை போடணும், ஏதாவது ஹேண்டில்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பெரிய சைஸ் கூடையாக தாங்க இருக்குது. இப்போ இந்த கூடைக்கு வந்து எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து 3 கலர் வந்து கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து இதுக்கு ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணி போட போகிறேன். இந்த லைட் ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கூடையில் இருக்க கலர்லேயே வந்து நான் பிளெயின் வேரில் நான் வந்து எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியும். நான் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த 2 வேர் ஹேண்டில் எப்படி போடணும்னு தனியாக ஒரு வீடியோ வேணால் கொடுக்குறேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கூடைக்கு அட்டை பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூடையோட அட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா இந்த கூடைக்கு வந்து லென்த்தும் பேஸும் வந்து தேவை. அப்போ தான் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கட் பண்ண முடியும். அதுக்கேற்ற வாசர், ரிவீட்டு, புஷ் ரிவீட்டெல்லாம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், கூடையோட அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் அளக்கணும். அப்படி அளக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருது இல்லை சென்டிமீட்டர் வருதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எனக்கு வந்து இதுக்கு கரெக்டாக லென்த் வந்து 16 இன்ச் வந்து வந்துச்சு. பேஸ் வந்து 5 இன்ச் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை நான் கார்ட்போர்டை மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புஷ் வாஷர் ரிவீட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த கூடைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கார்ட்போர்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்கும், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து சொல்ல தெரியல. அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. உங்களுக்கு உள்ளே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். இப்போ நீங்கள் வெயிட் ஏதாவது வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாங்கும். உங்களுக்கு வந்து பெரிய கூடை அப்படின்றதுனால நிறைய திங்ஸ் வச்சு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வெயிட்டு தாங்கணுன்றதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. அதே மாதிரி ஆடாது, உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. இப்போ இந்த ஹேண்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த கூடையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இன்னர் வேர் வந்து 5 வேர் வந்து வச்சுருக்கேன் நான். அவுட்டர் வேர் வந்து 2 வேர் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 நாட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேங்க. அப்படின்னா தான் பெரிய கூடைன்றதுனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஹேண்டில் அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள், 4 அடியில் 5 வேர் வந்து இன்னர் வேர் எடுத்துக்கணும் ஒரு ஹேண்டிலுக்கு. 12 அடியில் 2 வேர் அவுட்டர் வேருக்கு ஹேண்டில் எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம எடுத்த அந்த இன்னர் வேர் 5 வயரையுமே நீங்கள் இந்த மாதிரி சைடாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து உருவாமல் லூஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு வெயிட் வைக்க இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கே அப்போ தாங்க அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இன்னர் வியூவில் பார்க்குறப்ப பாருங்கள், புஷ் வாஷர் ரிவீட் வச்ச பிறகு கீழே அடியில் அந்த புஷ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு கீழே அடியில் அந்த வயரும் வந்து தேயாமல் நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் கூடைகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும், ஹேண்டில்லாம் ஸ்ட்ராங்காக போடணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.